நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நாளொரு சிந்தனை. விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவம் உண்டானால் எதுவும் நம்மை விட்டு அகலாது. அடுத்தவர்களுக்கும் உங்களை விட்டுக் கொடுக்கிற எண்ணம் வராது. கர்நாடகாவில் தேர்வின் போது ஊர் அகற்றிய விவகாரம். 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வுக்கு தாலியை கலற்ற சொன்ன பொழுது யார் மனசும் புண்படவில்லையே. பூணூலை தவிர யாருமே இந்து மதம் இல்லையா என மக்கள் கொதிப்பு. கரூரில் பட்டப்பகலில் காரில் வந்த இருவர் வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே சென்று தலைவாசல் கதவை கடப்பாறையால் உடைத்து உள்ளே சென்று நகை, பணம் இவைகளை கொள்ளையடித்து சென்றனர். சிசிடிவி கேமராவின் மூலம் தெரிந்தது. மேலும் இவர்கள் தமிழ்நகர், வெங்கடாச்சாரி நகர் 2 இடங்களில் 2 நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியது தெரியவந்தது. இவர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யும் நாடுகளுக்கு மிக கடுமையான நெருக்கடி கொடுக்க போவதாக சீனா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 25, 26ஆம் தேதி ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மற்றும் தமிழக கவர்னர் ரவி துணைவேந்தர் கலந்து கொள்ளும் மாநாடு நடக்க உள்ளது. 27ஆம் தேதி கோவை ஜல்லிக்கட்டை தமிழக துணை முதல்வர் உதயநிதி துவக்கி வைத்து பெத்திக்குட்டை வனவிலங்குகள் மறுவாழ்வு மைய கட்டிடத்தை துவக்கி வைத்து பின் ஆர்எஸ்புரத்தில் மாலையில் நடக்க உள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் 26, 27 தேதிகளில் நடக்கிறது. அதற்காக கட்சியின் தலைவர் விஜய் கோவை வரவுள்ளார். இதனால் வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்கள் விஐபி தினமாக உள்ளது. கோவை மாநகர் மற்றும் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். 140 மக்களின் கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் உடல்நலக் குறைவால் இத்தாலியில் வாடிகன் சிட்டியில் நேற்று காலமானார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிராவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றபோது பஹல்காம் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆண்களை குறிவைத்து சுட்டனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணியர். பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர் என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.